வணக்கம். கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக என்ற கட்சி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஊழல் என்றே உருவானது என்று குற்றம் சாட்டினார். திமுக என்ற அரசியல் கட்சி தமிழகத்தில் இருப்பதை அவமானமாக கருதுகிறேன் என்றும் கூறினார். முன்பு மாநில தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, சில்லறை கட்சிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று கூறியதை அடுத்து அதற்கு பதிலளித்த பாஜக தலைவர் அண்ணாமலை, டிஆர் பாலு என்பவர் மட்டும் இல்லை என்றால் டிஆர்பி ராஜாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். கோவை மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள். கோவை மக்களை எளிதில் யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்தார். பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணையும் கடைசி 10 நாட்களை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அப்போது இந்த திராவிட கட்சிகளின் சுயரூபம் கோவை மக்களுக்கு புரியும் என்று கூறினார். அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ, எப்பொழுது திமுக 1967 ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, பணத்தை சுருட்டுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையா எதிர்த்தார். அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும். பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து, இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக, செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா இங்க கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில்? ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா? இல்ல கோயம்புத்தூர் போற பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல கஞ்சா புழக்கம் இல்லை, போதை கலாச்சாரம் இல்லை. வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க? டாஸ்மார்க்க உயர்த்தி இருக்காரு, 50,000 கோடி தொற்றுச்சு. கடன் 8,23,000 கோடியை தொற்றுச்சு. இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியது. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான். பயம் எப்பொழுதுமே வரும். அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? அதனால நீங்க டிஆர்பி ராஜா அடுத்தா போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமைத்தி இருக்கின்றாங்க. கோயம்புத்தூர் மக்கள் 1998, 99 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்கார். அவங்க அப்பா பணம் சம்பாரிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரா? அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரு. கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நாகரிகம் இங்க இருக்கு. டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பாலு அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர். சுயமாக வேறு வேறு ஊர்ல இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாட்டியிருக்கிறார். கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள், சுயமரியாதை தெரிந்தவர்கள், நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க. டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது. பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம். ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளைக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள். அதை நம்ம பார்க்கத்தான் போறோம்.